அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சன்ல ஒரு கத்திரிக்காய் பிரியாணி தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். தாளிச்சு விட்டு அப்புறமா குக்கருக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுலயே நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதில் பட்டை, சோம்பு, 4-5 கிராம்பு போட்டு வச்சுருக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் மாதிரி இடித்து வச்சுருக்கேன். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், நல்ல பெரிய கத்திரிக்காயை இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்து ஒரு 6 கத்திரிக்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கு. ஏன்னா சிறுசா போட்டால் கொஞ்சம் குழஞ்சிரும், அதனால கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயா. அந்த பட்டை, கிராம்பு இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இடிச்சு வச்ச சின்ன வெங்காயத்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ புதினா, மல்லி இதையும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் நம்ம வீட்டுக்கு சமைக்கிற சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன். சீரக சம்பா அரிசியில் செய்யலை. அதனால் அரிசியை ஒரு டம்ளர் எடுத்து முன்னாடியே ஊற வச்சுட்டு நறுக்கி வச்ச தக்காளி வச்சு இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது 3ஐயும் இதில் சேர்த்துக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம இந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறோம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு லெமனை பிழிஞ்சு வச்சிருக்கு, இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த உலக்குல தான் நான் 1 உலக்கு அரிசி போட்டிருக்கேன். இப்போ இதில் 3 உலக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க வேண்டியதில்லை. நம்ம இப்போ இதோட அரிசி வச்சு இந்த அரிசியெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே இதை குக்கருக்கு மாற்றிட்டு அப்புறம் பார்க்கலாம். வடச்சட்டியில் இருந்ததை குக்கருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம இறக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சரி கிளற வேணாம், அப்படியே காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அருமையாக இருக்குன்னு பாருங்க. இப்போ ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. குக்கரில் அடிப்பிடிக்கவே இல்லை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உளுந்த வடை கொஞ்சம் செய்யலாம்னு சொல்லிட்டு உளுந்து ஊற போட்டிருந்தேன். அதை அரைச்சு
பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை போட்டு சரி சைடிஷுக்கு உளுந்த வடை செய்யலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு கத்திரிக்காய் பிரியாணி, உளுந்த வடை, சக்கரை கிழங்கு வேக வச்சுருக்கு. இதுதான் நம்ம வீட்டு இன்னைக்கு லஞ்ச் மெனு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.